வெல்கம் டு ஸ்டோரி வேர்ல்ட். டுடே ஸ்டோரி சிங்கமும் வண்டும். சிங்கம் மிகவும் பெருமையாகவும் மிகவும் தற்பெருமையுடனும் இருந்தது. தன்னை எல்லா விலங்குகளுக்கும் ராஜா என்று அழைத்துக் கொண்டான். ஒட்டகச்சிவிங்கி, ஹைனா, யானை, மான், குரங்கு போன்றவற்றை பார்க்கும் போதெல்லாம் சவன்னாவை மிதித்து கர்ஜித்து உருமினான். காட்டில்தான் மிக முக்கியமான விலங்கு என்பதை காட்டினான். நான் தான் உங்க ராஜா என்று அவன் கர்ஜித்தான். மற்ற எல்லா விலங்குகளும் அவனை வணங்கின. ஒரு நாள் சிங்கம் ஏரியின் தண்ணீரை பார்த்து தனது பிரதிபலிப்பை கண்டது. நான் எவ்வளவு அழகான மற்றும் உன்னதமான உயிரினம் என்று அவர் நினைத்தார். சிங்கம் கண்ணாடி ஏரியின் முன் மணிக்கணக்கில் போஸ் கொடுத்து தன்னை பாராட்டிக் கொண்டது. ஆனால் மற்ற விலங்குகளுக்கு தான் அவற்றின் ராஜா என்பதை நிரூபிக்க இன்னும் அதிகமாக செய்ய விரும்பினார். சிங்கம் தனது ஆடம்பரமான ஆடைகளையும் இரத்தின கிரீடத்தையும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களையும் அணிந்தான். அவனுடைய உடைகள் மிகவும் கனமாக இருந்தன. ஆனால் அவை அவனை வலிமை மிக்கவனாகவும் பிரமாண்டமாகவும் காட்டின. நான் உன் ராஜா, அவன் மகிழ்ச்சியில் கர்ஜித்தான். நான் உன் ராஜா. சிங்கம் தன் விலங்குகளுக்கு ஒட்டகச்சிவிங்கி, கழுதைப்புலி, யானை, மான் மற்றும் குரங்கு போன்றவற்றுக்கு ஒரு செய்தியை அனுப்பியது. சவன்னா அல்லது காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளுக்கும் செய்திகளை அனுப்பி தனது அரண்மனைக்கு முன்னால் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தது. அங்கு அவர்கள் தனது அனைத்து அலங்காரத்திலும் தன்னை பாராட்டலாம். அதனால் ஒட்டகச்சிவிங்கி, கழுதைப்புலி, யானை, மான், குரங்கு ஆகியவை சிங்கத்தை பார்க்க வந்தன. கருப்பு வெள்ளை நிற கோட் அணிந்த வரிக்குதிரை முதல் சிறிய வண்டு வரை இன்னும் பல விலங்குகளும் வந்தன. அந்த சிறிய வண்டு பெரிய விலங்குகள் தவறுதலாக அதன் மீது காலடி எடுத்து வைக்காதபடி சாலையோரத்தில் நடக்க வேண்டியிருந்தது. நான் சிறியவன், நான் சிறியவன். மக்கள் கீழே பார்க்கிறார்கள், என்னை பார்க்க முடியாது என்று வண்டு சாலையோர உயரமான புல்வெளியில் வேகமாக நடந்து சென்றபோது பாடியது. நான் சிறியவன், நான் சிறியவன். ஆனால் உள்ளே நான் ஒரு மரத்தைப் போல உயரமானவன். விலங்குகள் கூடியதும் யானையிடமிருந்து ஒரு பெரிய எக்காள சத்தம் கேட்டது. சிங்கம் அதன் முழு மகிமையுடன் வெளியே வந்தது. அனைத்து விலங்குகளும் அதன் முன் வணங்கின. நான் உன் ராஜா என்று அவன் கர்ஜித்தான். நான் உன் ராஜா. பின்னர் லயன் சாலையோரத்தில் தனியாக நிற்கும் சிறிய வண்டு ஒன்றை கண்டார். பீட்டில்ஸ் சிங்கத்தை பார்த்து கொண்டே தனக்குள் பாடிக்கொண்டிருந்தது. நான் சிறியவன், நான் சிறியவன். மக்கள் கீழே பார்க்கிறார்கள், என்னை பார்க்க முடியாது என்று வண்டு கூறியது. சிங்கம் தனது குடிமக்கள் முன் வேகமாகச் சென்றது. நான் சிறியவன், நான் சிறியவன். ஆனால் உள்ளே நான் ஒரு மரத்தைப் போல உயரமாக இருக்கிறேன். சிங்கம் வண்டிடம் சொன்னது, நீ வண்டு என் முன் வணங்கு. வண்டு சொன்னது, உமது அரசரே, நான் சிறியவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்னை உற்று பார்த்தால் நான் ஒரு வில்லை உருவாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். சிங்கம் குனிந்து சிறிய வண்டை பார்த்தது. அவரது அற்புதமான உடைகள், இரத்தின கிரீடம் மற்றும் பல பதக்கங்கள் அவனை மிகவும் கனமாக்கின. சிங்கம் அந்த சிறிய வண்டு மீது படபடக்கும் போது தள்ளாடியது. பின்னர் சிங்கம் சமநிலையை இழந்து கீழே விழுந்தது. அவரது அரச கிரீடம் பறந்து சென்றது. சிங்கம் சேற்று நீர் நிறைந்த பள்ளத்தில் உருண்டது. பள்ளத்தில் பரவியிருந்த சேற்று சிங்கத்தை பார்த்ததும் எல்லா விலங்குகளும் சிரித்து சிரித்தன. படுக்கையில் இருந்த சிங்கமும் வேகமாக ஓடிப்போனது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது அவ்வளவு வலிமையானது அல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் மை சேனல்.